காலையில இனியாப்பா வேலைக்கு அனுப்பிட்டு தான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்துச்சா, மீன் மட்டும் வறுத்து அவருக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. வேற எந்த வேலையும் இல்ல. அதனால தான் வீடியோ எடுக்கல. ஆயுத பூஜை வருதுல்ல, அதனால வீடெல்லாம் கிளீன் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ரூமா எடுத்துக்கலாம். மொத்தமா கிளீன் பண்ணா உடம்பு முடியாம போயிரும்னு இன்னைக்கு ஹால் மட்டும் சுத்தம் பண்ணல. ஏன்னா, அங்க தான் கம்மியா பொருட்கள்லாம் இருந்துச்சு. அதனால அத எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஸ்டோரிய கன்டின்யூ பண்ணுவோமா? நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஊருக்கு போனதுனால என்னால போட முடியல. கார்டு போட்டதுமே பயங்கரமா டென்ஷன் ஆனேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்றேன். வாஷ் பேஷன்ட்ட வச்சுட்டு ஃபர்ஸ்ட் யூரின்ல கார்டு போட்டு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால கார்டு போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். காலை சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இனியாப்பா ஒரு 10 மணிக்கு மேல கால் பண்றாங்க. "என்ன கார்டு போட்டு பார்த்தியா?" அப்படின்ட்டு. அப்பதான் ஓடி போய் லைன்ல வச்சுக்கிட்டு, "ஆ 2 கோடு வந்திருக்குங்க" அப்படின்னு சொல்றேன். சரி சாப்பிட்டீல்ல? சரி வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. எனக்குன்னா பயங்கர கோவம். சரி எதுனா பேசுவாரு, அப்பயாவது எதுனா சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே சொல்லல. சரி வீட்டுக்கு வரட்டும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். ஆனா அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு பயங்கர டென்ஷனாவே இருந்துச்சு. 7 மணிக்கெல்லாம் கரெக்ட்டா வீட்டுக்கு வந்துட்டாரு. நானும் அவர் வந்ததும் மூஞ்சிய மூஞ்சிய பார்க்குறேன். எதுனா சொல்லுவாரு, பேசுவாருன்னு எதுவுமே பேசல. வேணும்னே பண்ற மாரியே இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு போறாரு. யூனிஃபார்ம் கழட்டிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு, "சரி சாப்பாடு போடுறியா?" அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை நம்ம சொன்னதே மறந்துட்டாரோ அப்படின்னு அந்த ஸ்டிப்ப எடுத்துட்டு போய் கையில குடுக்குறேன். அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. "நீ என்ன சொல்றேன்னு பார்க்கலான்னு தான் இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தேன்" அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். டாடா.